வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி சிக்கன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது டிஃபனுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த நாளுக்குமே இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்லாம். அதுவுமே டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக வந்து டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷ் தான் இதை சொல்லலாம். இது சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்துருக்கேங்க. நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸ்டவ்வில் வந்து ஒரு பெரிய குக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே சமையலில் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. எதுக்கு அதிகமாக சேர்க்கணுமோ அதுக்கு சேர்த்துக்கலாம். கம்மியான சேர்க்கக்கூடிய பொருளுக்கு கொஞ்சம் கம்மியான ஆயில் சேர்த்து செய்கிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. இப்போ ஆயில் வந்து சேர்த்துட்டு கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக அதில் சேர்த்துருக்காங்க. பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துட்டாங்க. தக்காளியும் அதே அளவுக்கு 4 எடுத்துருக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி சேர்த்து செய்யும்போது 7லேருந்து 8 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவில் தான் இப்போ நான் வந்து செய்துட்ருக்குறேங்க. நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு அதிகமாக தேவையோ அந்தளவுக்கு பொருள்களை வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க. குழம்பும் நம்மளுக்கு வந்து அதிகமான அளவில் கிடைக்கும். இப்போ தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சும் ஒரு 6-7 பல் வந்து பூண்டு எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கும் போது அதனுடைய ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். நான் வந்து உப்பு கொஞ்சமான அளவு சேர்த்து தான் வதக்கிட்டுருக்கேன். நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ சிக்கன் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கன்லேயே வந்து நம்மளுக்கு தண்ணி நல்லா விடுங்க. அதனால் நல்லா தண்ணி விட்டு வதங்குற அளவுக்கு நல்லாவே ஸ்டவ் ஹையில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இதன் பிறகு வந்து மசாலா நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ சிக்கன் குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அது 10 ரூபா பேக்கெட்டு. மல்லித்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வீட்டில் குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாய் தூள் வந்து நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதை சேர்த்துருக்கேங்க. ஏன்னா நம்ம 8 பேர் அளவுக்கு சாப்பிட்ணுன்னும் போது அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து பொருள்களை அதிகப்படுத்தி போட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு குழம்பு வந்து அதிகமான அளவில் கிடைக்கும். கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். இப்போ இந்த பொருள்களுக்கெல்லாம் சரி சமமான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, வதக்கி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதை விட சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் தேங்காய் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ உங்களுக்கு குழம்பு வந்து அதிகமான அளவு தேவை அப்படின்றதுனால நான் வந்து 2 சொம்பு அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ லிட்டர் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு குழம்பு வந்து நல்லாவே கொதித்து வந்துருச்சு பாருங்கள். கறியை நம்மளுக்கு நல்லா வெந்து சுருங்கி வந்துருச்சு. தண்ணியும் வந்து நல்லா கொதித்து குழம்பு ஓரளவுக்கு நல்லா திக்னஸாக ஆகிடுச்சு. இப்போ தேங்காய், பாதாம் பருப்பு 4, முந்திரி பருப்பு 4 சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமான அளவு பெருஞ்சீரகம் சேர்த்து கசகசா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி இப்போ நான் இதில் வந்து குழம்புல ஊற்றிருக்கேன். இந்த பொருளெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி ஊற்றும் போது குழம்போட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள்கிட்ட பாதாம் முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் தேங்காயும் பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்து கூட அரைச்சி ஊற்றுனீங்கனாலும் குழம்பு நல்லா தான் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா குழம்பு வந்து கலந்து விட்டு கொத்தமல்லியும் புதினாவும் தூவி இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே சப்பாத்திக்கு வந்து மாவு திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்திக்கும் இந்த சிக்கன் குழம்புக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு ஆளும் 3 சப்பாத்திலேருந்து 4 சப்பாத்தி வரைக்கும் தாராளமாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ பக்கத்து ஸ்டவ்லேயே குழம்பு வந்து லைட்டாக சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் சப்பாத்தி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. நீங்கள் பூரிக்கு கூட இந்த குழம்பு வந்து சைடிஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடச்சிடுச்சு. சப்பாத்திலும் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தாங்க சேர்த்துக்குவேன். விருப்பம் இருப்பவர்கள் ஆயில் வந்து அதிகமாக சேர்த்து கூட நீங்கள் சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி, சிக்கன் குழம்பும் ரெடி. நீங்கள் பூரி, இட்லி, தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். அளவுகளும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேங்க. அந்த அளவுகளில் நீங்கள் செய்யும்போது சிக்கன் குழம்பு அந்த அளவுக்கு அருமையாக வரும்.
பாருங்கள், சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டான சப்பாத்திக்கும் இதுக்கும் ரொம்பவே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் அந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க. பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருக்குமே என்னோடய தேங்க்ஸ் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கங்க. அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம வீடியோ போடுறதே சப்ஸ்கிரைபர்களுக்காக தான். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து செய்து பாருங்கள். தேங்க்யூ.